பார்த்தாச்சு, பேசியாச்சு, அவனுங்களை அடிச்சு முடிச்சாச்சு. நான் கிளம்பட்டுமா? வா. இருங்கயா. இதெல்லாம் சீட்டிங்கயா. பாவீங்களா, கொஞ்சமாவது வெக்க இருக்கா உங்களுக்குலாம்? நீங்க 15 பேரு, நான் ஒரே ஒருத்தன். நான் ஹீரோயா, ஒன்னும் ஜீரோ இல்ல. உங்க எல்லாருக்கும் நான் ஒருத்தனே போதும். அப்படி வரியா? உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். சரியா, அப்ப தாராளமா வந்து பிடிச்சுக்கோ. ஒருவேளை இன்னைக்கு மட்டும் என்ன விட்டீங்க, இந்த ஊர்ல நீங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் தேடி தேடி வந்து அடிப்பேன். ஒவ்வொருத்தனையும் பட்டாசு மாதிரி தெறிக்க விட்டு தான் போவேன். புரியுதா? இப்ப சொல்லு, என் மேல கை வைக்க தில்லு இருக்கா? தில்லு என்ன இப்ப காட்டணுமா? ஏய், தில்லு. முதல்ல உங்களால என்ன பிடிக்க முடியுதான்னு பாருங்கடா. இங்க பாரு, இது எல்லாத்தையும் இப்படி ஒன்னா சேர்த்து இங்க வச்சு தச்சிரணும். அவ்வளவுதான். சரியா? நீ இத பண்ணிட்டு நான் இப்ப வந்துடுறேன். அப்பா சொல்றது உண்மைதான். சண்டை போடுறதுக்கு பலம் மட்டும் இல்ல, மூளையும் பயன்படுத்தணும். சரி, இங்க எப்படி மூளையை பயன்படுத்துறது? எப்படி போறதுன்னே தெரியலையே. யாரு நீ? எப்படி உள்ள வந்த? எதுவும் பேசக்கூடாது.
சத்தமே வரக்கூடாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணை விட்டுடு. ஓவரா கத்துனீங்க, அப்புறம் உங்க பொண்ணோட கழுத்துல கத்தி இறக்கிடும். ஆண்டி உள்ள யாராவது இருக்காங்களா? வீட்டுக்குள்ள யாராவது பூந்திருக்காங்களா? இங்க பாருங்க ஆண்டி, என்னை பார்த்து தப்பா நினைக்காதீங்க. நான் ரொம்ப நேர்மையான பையன். என் ஃப்ரெண்ட் ஒரு பிளான் போட்டான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கணும்னு. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்தேன். இவனுங்களை பார்த்து அவன் பயந்து ஓட்டா, இப்ப நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க ஆண்டி, வெளியே இருக்கானுங்களே அவனுக்கு தான் ரவுடி பசங்க. நான் ரொம்ப நல்ல பையன். சரி போதுமா? சாமி வா. இல்ல, எதுக்கு இப்போ கத்தியை காமிச்சு மிரட்டினேன்னா என்னை பார்த்து பயப்படணும் தான். அப்பதான் நான் என்னை பத்தி சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுப்பீங்கல்ல. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வெளியே போட்டுமா இல்ல மறைஞ்சுக்குவா? போய் மறைஞ்சுக்கோ. எங்க? ஓ, உள்ள போய் மறைஞ்சுக்கோ. ஓகே. அம்மா, நீ ஒண்ணும் பயப்படாத. யாருப்பா? என்ன ஆண்டி வேணும்? இங்க யாராவது வீட்டுக்குள்ள ஓடி வந்தாங்களா? இல்லையேப்பா. ஏன் என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நான் போய் பாத்துக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நன்றி. நான் கிளம்புறேன். ஆண்டி, ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? போமா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீங்க என்ன பார்த்து பயப்பட தேவையில்ல. நான் ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பொறுக்கி வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அந்த கத்தி கூட நான் ஏன், அதான் என்ன காரணம்னு சொன்னேன்ல. அப்புறம் ஆண்டி, தண்ணி கூட அப்படியே ஒரு கப் டீ கிடைக்குமா? ஒண்ணு இல்ல ஆண்டி, காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. என்ன எவ்வளவு தூரம் துரத்திட்டே வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட மாட்டாம நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டி. நான் ஒன்னும் திருட்டு கும்பலை சேர்ந்தவன் கிடையாது, புரியுதா? ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். அது வந்து காலையில இருந்து வெயில ஓடிட்டு இருக்கேன். லைட்டா தலை சுத்துது. அதான். அதுவும் இல்லாம விருந்தாளி வீட்டுக்கு வர்றது கடவுள் வர மாதிரி இல்லையா? ஒரு கப் டீ கொடுத்தா என்ன ஆகுது? இப்போ இவ்வளவு தூரம் கேட்கிறேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா?